எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக நீயும், உனக்காக நானும், எனக்காக நீயும், உனக்காக நானும் வாழ்கின்ற வாழ்வே சுகம்தானே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. உயர்வாக என்னை, உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. பாபா உன்
மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன் பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே இதயம் கவர்ந்த இறைவன் நீயே இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே शांति शांति ओम शांति शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे
योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. காட்லி யூனிவர்சிட்டியில் நாம் காட்லி ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த படிப்பு படிக்கிறோம். இந்த படிப்புங்கிறது பாபா நமக்கு அழிவற்ற வருமானம் சொல்கிறாரு. 21 ஜென்மங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய ஒரு பொக்கிஷம் சொல்கிறார். இப்போ நாம் மாணவர்கள் காட்லி ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணும்? பொதுவாகவே ஸ்கூல்ஸில் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர் அல்லது லெக்சரர் வர்றதுக்கு முன்னாடி எல்லா மாணவர்கள் அங்கே உள்ளுக்குள்ள கிளாஸ் ஹாலில் ஆஜராயிருக்கு. லேட்டாக வந்தாங்கன்னா சிலர் ஸ்ட்ரிக்டாக உள்ளேயே விட மாட்டாங்க, சிலர் லேட்டாக வந்தாங்கன்னா ஃபைன் கட்டணும்பாங்க, சிலர் லேட்டாக வந்தால் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காட்லி யூனிவர்சிட்டியில் நமக்கு டீச்சர் யார்? எந்த ஒரு மனித ஆத்மா நமக்கு ப்ரொஃபஸரோ லெக்சரோ டீச்சரோ கிடையாது. சுப்ரீம் டீச்சரே நமக்கு டீச்சராக கல்வி கற்பிக்கிறார். அப்போ இந்த ஒரு கல்வியை, இந்த ஒரு எஜுகேஷன் நாம் எப்படி படிக்கணும்? சின்சியராக படிக்கணும், ரெகுலராக படிக்கணும். ஒரு நாள் கூட பாபா இந்த வகுப்பை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறார். இன்றைக்கி பாபா மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நாளும் தாமதமாகவும் வரக்கூடாது. நீங்கள் தாமதமாக வர்றீங்கன்னா நீங்கள் டீச்சரை இன்சல்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பாபாவை நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது. அது தகுந்தாற் போல் நம்முடைய ஒர்க்கை என்ன பண்ணணும், பிளான் பண்ணி நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். கிளாஸுக்கு முன்னாடி எவ்வளோ முடியுமோ செய்யணும், அதுக்கப்புறம் கிளாஸுக்கு அப்புறம் போய் செய்யணும். அதனால் லேட்டாக கூட வந்தால் இன்றைக்கி பாபா என்னை இன்சல்ட் பண்ணுறீங்க. மேலும் இன்றைக்கி மகா வாக்கியத்தில் பாபா சொல்கிறாரு, எந்த விதமான ஒரு ஹோப், ஒரு தைரியம், நம்பிக்கையற்ற ஆத்மாவுக்கும் நீங்கள் ஹோப்பை உருவாக்கணும். ஹோப்லெஸ் கேஸை கூட நீங்கள் ஹோப்பை கொடுக்கணும். அதுக்கு என்ன நம்ம தாரணா செய்ய வேண்டியதாக இருக்குது? பர உபகாரி. ஒரு டாக்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா எந்த இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோ, அப்போ அந்த வியாதி உள்ள மனிதனை கைவிட்ட கேஸை கூட எத்தனையோ டாக்டர்ஸ் பழக்கி வச்சிடறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றிட்டீங்க, கடவுள் மாதிரி எனக்கு உயிர் கொடுத்துட்டீங்க, கடவுள் மாதிரி எனக்கு லைஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த டாக்டர்ஸை பேஷண்ட் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு கேஸ், ஆனால் அந்த டாக்டர் திறமையாக இருந்து அதை சக்ஸஸ் பண்ணிடுறார். அது மாதிரி நாமளும் எவ்வளோ தான் ஆத்மாக்கள் மனம் உடைந்து போயிருந்தாலும், மனம் கலைத்து போயிருந்தாலும், மனதில் சோர்வம், உற்சாக, ஆர்வம் எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரைனஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே நாம் ஹோப், நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன், முரளி. 27/11/2025. मीठे बच्चे, बाप जो बढ़ाता है उसे अच्छी रीति पढ़ो. இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன படிப்பு சொல்லித் தருகிறாரோ அதனை நன்றாக படியுங்கள். तो 21 जन्म के लिए सोर्स ऑफ इनकम हो जाए. 21 பிறவிகளுக்கு இது ஒரு வருமானமாக சேமிப்பாகிவிடும். சதா சுகி பஞ்சாய், சதா சுகமுடையவர்களாக ஆகுவீர்கள். प्रश्न, तुम बच्चे के अतीन्द्रिय सुख का गायन क्यों है?
குழந்தைகளாகிய உங்களை அத்தீந்திரிய சுகமுள்ளவர்கள் என்று புகழ் பாட. அத்தீந்திரிய சுகம் வேணும்னா கோப்பர்கள்கிட்ட போய் கேளுங்கன்னு சாஸ்திரங்களில் எழுதி வச்சுருக்காங்க. பிராமண குழந்தைகள் தான் கோபியர்கள். இப்போ நம்ம ஏன் அத்தீந்திரிய சுகத்தினுடைய அந்த அனுபவத்தை பாடி உள்ளாங்க ஏன்னு கேட்குறாங்க. क्योंकि तुम बच्चे ही इस समय बाप को जानते हो. முதல் காரணம், குழந்தைகளாகிய நாம் தான் இந்த தருணத்தில் பாபாவை அறிந்து கொண்டோம். तुमने ही बाप द्वारा सृष्टि की आदि मध्यांत को जाना. நீங்கள்தான் பாபாவின் மூலமாக சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்தத்தை அறிந்து கொண்டீர்கள். தும் அபி சங்கம் பர் பேகத் மே கடே. இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் எல்லையற்ற தன்மையில் இருக்கிறீர்கள். जानते हो अभी हम इस कारी चैनल से अमृत की मीठी चैनल में चार. நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், இப்பொழுது நாம் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடிய இந்த நதிக்கரையிலிருந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய இனிமையான தண்ணீர் உள்ள இருக்கக்கூடிய நதிக்கரைக்கு செல்கிறோம். அமே ஸ்வயம் பகவான் படாராக. ஸ்வயம் நமக்கு பகவானே பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்றார். ஐசே குஷி பிராமணு குஹீரத். இந்த மாதிரிலாம் நினைவிருந்தால் நமக்குள் குஷி என்பது இருக்கும். இஸ்லே அத்தீந்திய சுக் துமாராகி காயா. ஆகவே அத்தீந்திரிய சுகம் என்பது உங்களுடைய மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. ஓம் சாந்தி. रूहानी बेहद का बाप रूहानी बच्चों की प्रति समझा रहा है. ஆன்மீக எல்லையற்ற தந்தை ஆன்மீக எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். யனி அப்னே மத் தேர. அதாவது அவருடைய வழியை நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். ஏக் தோ ஜரூர் சமஸ்தே அம் ஜீவ ஆத்மா ஹை. நாம் அனைவரும் ஜீவ ஆத்மாக்கள் என்பதனை புரிந்து கொண்டோம். பரந்து நிக்ஷித்தோ அப்னிகோ ஆத்மா கர்னா ஹை. ஆனால் தன்னைத்தான் ஒரு ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏக் கோய் ஹம் நயா ஸ்கூல் நஹி படுது. இது ஒன்றும் நாம் படிப்பது புதிய பாடசாலை அல்ல. ஹர் 5 வருஷ பாத் படுத்தே ஆத்தேகி. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நாம் படிக்கின்றோம். பாபா பூச்தேனா ஆகி கபி படுத்தே ஆயிஹோ. பாபா கேட்கின்றார், இதற்கு முன்னால் நீங்கள் படித்தீர்களா? तो सब कहते हैं हम हर 5 वर्ष बाद पुरुषोत्तम संघ में बाबा के पास आते हैं. அப்போ எல்லா குழந்தைகளும் என்ன சொல்வாங்க? பாபா 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தந்தையாக உங்களிடம் நாங்கள் வருகின்றோம். ஏக் தோ யாத் ஹோங்கானா கி ஏக் பூல் சாத். இது நினைவில் இருக்குமா அல்லது மறந்து விடுகின்றீர்களா? ஸ்டூடெண்ட் கோ ஸ்கூல் தோ ஜரூர் யாத் ஆய். மாணவன் என்றாலே அவசியம் பள்ளியினுடைய நினைவிருக்கும். ஏம் ஆப்ஜெக்ட் தோ ஏக் ஹி ஹே. லட்சியம் குறிக்கோள் ஒன்றுதான். जो भी बच्चे जानते फिर 2-3 बच्चा हो या पुराना हो परंतु एम ऑब्जेक्ट एक है. ஆக புதிய குழந்தைகளாக இருந்தாலும், ஞானத்தில் ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், புதிய குழந்தைகளாக இருந்தாலும் பழைய குழந்தைகளாக இருந்தாலும் அனைவருடைய லட்சியம் குறிக்கோள் ஒன்றுதான். கோய் கொபி காட்டா நஹி ஹோ சக்தா. யாருக்கும் இதில் நஷ்டம் என்பதே கிடையாது. படாய் மே இன்கம் ஹினா. கல்வியின் மூலமாகத்தான் வருமானம். வக்பி கிரந்த் பைட்கர் படாக்கர் சுனாத்தே ஹே தோ கமாயி ஹோத். அவங்களோட கிரந்தத்தை படித்து மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க, இதனால் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கின்றது. ஜட் ஷரீர் நிர்வாக் நிகல் ஆயேகா. அதன் மூலமாக ஷரீர நிர்வாகங்களை மேற்கொள்கிறாங்க. சாது பனா ஏக் தோ சாஸ்திர பைட் சுனாயா இன்கம் முஜ். சாதுக்களாக ஆகிவிடுறாங்க, ஏதோ ஓரிரு சாஸ்திரங்களை நல்லா படிச்சுக்கிறாங்க, அப்புறம் அவங்க வாழ்க்கையில் அது வருமானமாயிரு. அபி எக் சப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹே. பாபா சொல்லக்கூடியது இந்த ஞானம் கூட என்ன? ஆத்மாவுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஹரேக் பாத் மே இன்கம் சாய். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன வேணும்? வருமானம் தேவையாக இருக்கின்றது.
பைசே ஹை தோ கஹா பி கூமோ ஃபிர் ஜாவோ. பணம் இருந்ததுன்னா எங்கே வேணால் போகலாம், சுற்றலாம். तुम बच्चे चाहते बाबा हमको बहुत अच्छी पढ़ाई पढ़ाता है. நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, பாபா நமக்கு மிகுந்த நல்ல கல்வியை கற்பித்து கொண்டிருக்கின்றார். ஜிஸ்ஸே 21 ஜனம் கி இன்கம் மில்தி. இதன் மூலமாக 21 பிறவைகளுக்குண்டான வருமானத்தை பெறுகிறோம். ஏ இன்கம் ஐசா ஹை ஜோ சதா சுக்கி பன் ஜாய். இந்த ஒரு வருமானம், அப்படிப்பட்ட ஒரு வருமானம், இதை சம்பாதனை செய்பவர்கள் சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆகிறார்கள். கபி பிமார் நஹி ஹோகா. ஒரு பொழுதும் வியாதி என்பதே இருக்காது. சதா அமர் ரஹி. எப்பொழுதுமே அமரமாக இருப்பார்கள். எங் நிக்ஷை கர்ணா ஹோத்தா. இதையெல்லாம் நம்ம நிச்சயப்படுத்த வேண்டும். ஐசேசே நிக்ஷை ரக்னேசே தும்கோ உல்லாசா. இப்படிப்பட்ட ஞான கருத்துக்களை நாம் நினைவில் வைத்து நிச்சயத்தோடு இருக்கும்போது நமக்குள்ள உற்சாகம் என்பது ஏற்படும். நஹித்தோ கொய்னா கொய் பாத்மி குட்கா ஆத்தார. இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றத்தை பெறுவார்கள். அந்தர்மி சிம்ரன் கருணா சஹி. தனக்குள் இவைகளை சிந்திக்க வேண்டும். ஹம் பேகத் கி பாப் சே பட் ரஹி. நான் எல்லையற்ற தந்தையிடம் வந்து படித்து கொண்டிருக்கின்றேன். பகவான் வாச்சியை எக்தோ கீதாகி. பகவானுடைய மகா வாக்கியம் இதுதான் கீதை. கீதா கா யுக் ஆத்தாகினா, கீதைக்குண்டான யுகம் என்பது வருகின்றதல்லவா. சிறு போல்கையே ஏகை பாஞ்ச்வா யுக். ஆனால் இது மட்டும் மறந்துட்டாங்க. இது 4 யுகங்கள் பற்றி சொல்கிறாங்க. பட் 5வது இது சங்கம் யுகம் என்பது யாருக்கு தெரியல. ஏக் சங்கம் பஹுத் சோட்டா ஹை. இந்த சங்கமம் மிகவும் சிறியது. வாஸ்தமே சௌத்தாய் பி நஹி கங்கே பர்சன்டேஜ் லகா சக். சோ பி ஆகே சல் பா பத்லாத்தே ரஹிங்கி. இந்த சங்கம் யுகம் எத்தனை ஆண்டுகள் என்பது நீங்கள் கணக்கு போடலாம், சதவீதம் போடுங்க. போக போக பாபாவே சொல்வார். குச் தோ பாப் கோ பத்லானி கி நூன் ஹீனா. சில விஷயங்கள் பாபா நேரம் வரும்போது சொல்வார். ஏன்னா அதுவும் நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. தும் சபி ஆத்மாவுமே பார்ட் ஹை நூன் ஜோ ரிப்பீட். உங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளேயும் உங்களுடைய பாகங்கள் பதிவாயிருக்கு. அதுபோல் நீங்கள் இப்போது ரிப்பீட் பண்ணுறீங்க. தும் ஜோ சீக்தே ஹோ வக்பி ரிப்பீட்டேஷன். நீங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறீர்களோ அது கூட இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, போன கல்பத்தில் நடந்ததாக நடக்குது. அதனால் இதுவும் ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் க ராஜ் தும் பச்சோं को ही मालूम. மீண்டும் மீண்டும் சுற்றி வருகின்றது என்ற இந்த ரிப்பீட்டேஷன் நாலேஜ் குழந்தைகள்கிட்ட உங்ககிட்ட தான் இருக்குது. தும் ஜோ சீக்தே ஹோ வக்பி ரிப்பீட்டேஷன் ஹே. நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அது கூட ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன் கரா தும் பச்சோं को मालूम हुआ है. இந்த ரிப்பீட்டேஷன் என்ற ரகசியம் குழந்தைகள் நாம் தான் தெரிந்து கொண்டோம். கதம் கதம் பர் பாட் பதல்தா ஜா ரஹா. ஒவ்வொரு அடியிலும் உங்களுடைய பாகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஏக் செகண்ட் நா மிலே தூஸ்ரோं से. ஒரு செகண்ட் மாதிரி இன்னொரு செகண்ட் இருக்காது. ஜூ மிசல் டிக் டிக் சல்தா ஹி ரக்தா. தலையில் ஒரு பேன் ஊறுற மாதிரியும் கடிகாரத்தில் முள் டிக் டிக்குன்னு போகிற மாதிரியும் போயிட்டே இருக்கும். நேரத்தை நிப்பாட்டணுன்ட்டு நான் கடிகார முள்ள நிப்பாட்டினா நேரம் நின்று போயிடுமா? உங்கள் வீட்டு கடிகாரம் வேணால் நிற்கலாம், ஆனால் சமயம் நிற்காது, போயிட்டே தான் இருக்கும். அதுவும் எப்படி சொல்கிறாரு, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்கு. டிக் ஹுயி செகண்ட் பாஸ் ஹுவா. அந்த கடிகாரத்தில் ஒரு டிக்குன்னு அடித்தா ஒரு செகண்ட் போயிடுச்சு. அபி தும் பேகத் மே கடே ஹோ. இப்போ நீங்கள் எல்லையற்ற நிலையில் இருக்கிறீர்கள். தூஸ்ரா கொய் பி மனுஷ மாத்திர பேகத் மே ந கடா. மற்ற யாருமே இந்த எல்லையற்ற நிலை இல்லையா, முழு உலகத்தையும் மாற்றணும், முழு உலகம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், முழு உலகத்தை பாபா உருவாக்க வந்திருக்காரு அப்படின்னு அன்லிமிட்டில் வேறு யாருமே கிடையாது. கொய் கொபி பேகத் அர்த்தாத் ஆதி மத்தியந்த நாலேஜ் நகி. வேறு யாருக்குமே இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் ஆரம்பம் இடை இறுதி ஞானம் கிடையாது.
அபி தும்கோ ஃபியூச்சர் கோ மாலும். இப்போதான் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். அம் நயி துனியாமே ஜா ரஹே. நாம் புதிய உலகத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். எஹை சங்கம் ஜிஸ்கோ கிராஸ் கர்னா. இதுதான் சங்கமயுகம், இதனை நாம் கடந்து செல்ல வேண்டும். காரி சேனல்கை இது உப்பு தண்ணீரான உலகம். எஹை மீட்டி மீட்டி அமிர்த் கா சேனல்கை. சத்தியுகம் இனிமையான நதிக்கரை. அங்கே தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா, அதனால தான் அதை பாலாரும் நெய்யாரும் ஓடிய பூமின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியே பால் போன்ற இனிப்பு தன்மை இருக்கும். அம் நயி துனியாமே சா ரஹே. நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஏகை சங்கம் ஜிஸ்கோ கிராஸ் கர்னா வகை விஷக்கி. அந்த உலகம் விஷ கடலானது. அபி தும் விஷ் கே சாகர் சே சீர் சாகர்மே ஜாத்தே ஹோ. நீங்கள் இப்போ விஷக்கடலிலிருந்து பார்க்கடலான உலகத்துக்கு செல்கிறீர்கள். ஏஹே பேகத் கி பாத். பாபா சொல்கிறது எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். துனியாமே என் பாத்தோங்கோ குச் பி பதா நஹி. உலக மக்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நயி பாத் ஹைனா, என்ன எல்லாம் புது விஷயம் அல்லவா. எக் தும் ஜான்தே ஹோ பகவான் கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹை. இதையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், யாரை பகவான் என்று கூறப்படுகின்றது. வ கியா பாட் பஜாதா. அவர் என்ன பாகத்தை நடிக்கின்றார். டாபிக் में बताते हो ना, आओ हम परमपिता परमात्मा की बायोग्राफी तुमको समझाए. இந்த மாதிரி டாபிக் எல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் பரம்பிதா பரமாத்மாவுடைய வாழ்க்கை வரலாறை புரிய வைக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது பச்சே பாப் கி பயோகிராஃபி சுனாத்தே. ஆக நாம் குழந்தைகள் தந்தையினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறோம். காமன் ஏக் தோ ஃபிர் பாப் கா பாப். இவர் தந்தைக்கெல்லாம் மேலான தந்தை. துமாரா மே பி நம்பர்வார் புருஷார்த் அனுசார் ஜான். உங்களுக்குள்ள கூட வரிசை பிரகாரமாக அவர்களுடைய முயற்சிக்கேற்றார் போல தான் இந்த அப்பாவை புரிஞ்சிருக்காங்க. அப் தும்கோ யதார்த்த ரீதி பாப்கா பரீட்சை தேனா. இப்போ யதார்த்த ரீதியாக உங்களுக்கு பாபாவின் அறிமுகத்தினை கொடுக்க வேண்டும். தும்கோ பி பாப் நே தியா தப் தோ சம்ஜாத்தே ஹோ. நீங்கள் கூட பாபா சொன்னது தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு பாபா சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. பேகத் கா பாப்கோ ஜான் ந சகே. வேறு யாருக்குமே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை அறியாமல் இருக்காங்க. தும்பி சங்கம் பர் ஜான். நீங்கள் தான் சங்கமயத்தில் தெரிஞ்சிட்டீங்க. மனுஷ மாத்திர தேவதாவா சூத்ர புண்ணியாத்மா பாப்பாத்மா கோய் நகி ஜான். இன்னைக்கு மனித உலகத்தில் யார் தேவாத்மாக்களோ சூத்ராத்மாக்களோ புண்ணியாத்மாக்களோ பாவாத்மாக்களோ யாருக்கும் பாபா யாருன்னு தெரியாது. சிறுப் தும் பிராமன் ஜோ சங்கம் பர்கோ தும் ஹீ ஜான். பிராமணர்களாகிய நீங்கள் யார் சங்கம யுகத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பாபா பற்றி தெரிஞ்சிட்டாங்க. தோ தும் பச்சோங்கோ கித்னா குஷ் ஹோனி செய்யும். ஆகவே குழந்தைகளாகி நமக்கு நான் பகவானை தெரிஞ்சிட்டேன், பகவான் எனக்கு கிடைச்சிட்டாரு, இந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். தப் தோ காயன்கே அதி நிருசு பூச்சினா தோ கோப கோபியும் சே பூச்சு. அதனால்தான் மகிமை பாடியிருக்காங்க. அத்திரிந்திர சுகத்தை கேட்க வேண்டும் என்றால் கோப கோபில்கிட்ட போய் கேளுங்க. பாபா பாபிகே டீச்சர் சத்குரு பாபா அப்பாவாக ஆசிரியராக சத்குருவாக இருக்கின்றார். சுப்ரீம் அக்ஷர் தோ ஜரூர் டால்னா. பாபாவுக்கு முன்னாடி சுப்ரீம் என்ற வார்த்தை அவசியம் போடணும். கபி கபி பச்சே பூல் ஜாத். சில நேரம் குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். எக் சப் பாத்தே பச்சோங்கு புத்தி மே ரக்னீச். எல்லா விஷயங்கள் குழந்தையினுடைய புத்தியில் இருக்க வேண்டும். ஷிவ் பாபா கி மகிமா மே எக் அக்ஷர் ஜரூர் டால். ஷிவ் பாபாவுடைய மகிமைகளில் இந்த சப்தங்கள் அவசியம் எழுதணும். சிவா துமாரா கொய் ஜான்தா ஹி நஹி. அந்த ஷிவ் பாபாவை நம்மை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பேகத் கா சுக் பேகத் கா கியான் தேனேவால். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஃபிர் பி ஐசே பாப் கோ பூல் ஜாத்தே. அப்படியே அந்த மாதிரி தந்தையை மறந்து விடுகிறீர்கள். மாயா கித்னா சமர்த்.
அப்போ மாயை எவ்வளோ சக்திசாலியாக இருக்குது. ஈஸ்வர் को तो समर्थ कहते परंतु माया भी कम नहीं. ஈஸ்வரன் தான் வல்லமை நிறைந்தவர், சக்திசாலின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல் மாயை கூட சாதாரணமானதல்ல. தும் பச்சி அப் அக்குரேட் ஜான்தி ஹோ. குழந்தைகளாகி நீங்கள் தான் இப்போ பாபா பற்றி தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். இன்கா தோ நாம் கி ரகா ராவன். இவருக்கு பெயர் என்ன? ராவணன். ராமராஜ் அவர் ராவன் ராஜ். ராமராஜ்யம் மேலும் ராவண ராஜ்யம். இஸ் பர் பி அக்குரேட் சம்ஜானா சாஹியே. இதை பற்றியும் நாம் தெளிவாக சரியாக புரிய வைக்க வேண்டும். ராம்ராஜ் ஜரூர் ராவன் ராஜ் பி ஹே. ராமராஜ்யம் என்றால் அவசியம் ராவண ராஜ்யமும் இருக்கின்றது. சதைவ் ராம்ராஜ் தோ ஹோ ந சகே. சதா காலம் ராமராஜ்யமாகவே இருக்க இயலாது. ராம்ராஜ் கிருஷ்ண ராஜ்ய கோன் ஸ்தாபன். ஆக ராமராஜ்யம், கிருஷ்ணனுடைய ராஜ்யம், இவைகளை யார் ஸ்தாபனை செய்கிறார்கள்? ராமராஜ் ஸ்ரீ கிருஷ்ண கா ராஜ்ய கோன் ஸ்தாபன் கர்த்தது. ராமராஜ்யம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராஜ்யம். அது யார் ஸ்தாபனை செய்கிறாரு? ஹே பேகத் கா பாப் பைட் சம்ஜத். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தும் பாரத் கண்டிக்கு பௌத் மகிமா கர்ணி செய். நீங்கள் பாரத கண்டத்துக்கு மிகவும் மகிமை பாட வேண்டும். பாரத் சச் கண்டு தான், பாரதம் தான் சத்திய கண்டமாக இருந்தது. கித்னி மகிமாத்தி, எவ்வளோ மகிமைக்குரியதாக இருந்தது. பனானே வாலா பாப் ஹே, அந்த மாதிரி ஆக்கக்கூடியவர் தந்தை. துமாரா பாப் கே சாத் கித்னா லவ் ஹே, உங்களுக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்கின்றது. ஏம் ஆப்ஜெக்ட் புத்தி மேஹினா, புத்தியில் ஏம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. எக் பி ஜான்தி ஹம் ஸ்டூடெண்ட் அப்பனி படாய் கா நஷா ஹோனி சே. குழந்தைகள் நாம் இது தெரிஞ்சிட்டோம், நம்ம ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட்னா நம்ம என்ன படிப்பு படிக்கிறோம். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க படிக்கிற படிப்பின் மீது ஒரு பெருமை. ஒரு சாதாரண ஐடியில் படித்தா விட நான் ஐடி படிக்கிறேன், நான் சிவில் படிக்கிறேன், நான் இன்ஜினியர் படிக்கிறேன்னு அந்த படிப்பினுடைய ஒரு பெருமை அந்த மாணவனுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு பகவான் படிப்பு சொல்லித்தராரு. எப்படிப்பட்ட படிப்பு சொல்லித்தராரு? அந்த போதை இருக்கணும். கேரக்டர் காபி கியால் ஹோனிச், தன்னுடைய நடத்தைகள் மீதும் கவனம் இருக்கணும். விவேக் कहता है जबकि गॉडली पढ़ाई है उसमें एक दिन भी मिस करना नहीं चाहिए. விவேகம் கூறுகின்றது இது இறைவனுடைய படிப்பு. அப்போ இறைவனே படிப்பு சொல்லி தரார் போது இந்த படிப்பில் நான் ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. टीचर की आने के बाद लेट भी नहीं पहुंचना चाहिए. டீச்சர் வந்த பிறகும் நான் தாமதமாக வரக்கூடாது. டீச்சர் கே பாத் ஆனால் எக் பி ஏக் இன்சல்ட். டீச்சர் வந்த பிறகு நீங்கள் வர்றீங்கன்னா இது கூட டீச்சரை பண்ணக்கூடிய அவமரியாதை. ஸ்கூல் மே பிச்சாடி மே ஆத்தி तो उनको टीचर बाहर में खड़ा कर देते. ஸ்கூலில் ஒரு மாணவன் லேட்டாக வந்தால் டீச்சர் என்ன பண்ணுறாரு? வகுப்பறைக்கு வெளியிலே நிற்க வச்சிடறாரு. பாபா अपना छोटापन का मिसाल भी बताते. பிரம்மா பாபா தாதா லேக்கராஜ் சின்ன வயசில் எப்படி இருந்தவங்கிற தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். அமாரா டீச்சர் பௌத் சக்கத்தா. என்ன அனுபவம் சொல்கிறாரு? அமாரா டீச்சர் பௌத் சக்கத்தா. அவங்க டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தா. அந்தர் ஆனேபி நெகி தேத்தா தா. லேட்டாக வந்துட்டா கிளாஸ் ரூம்குள்ளே வர்றதுக்கே அனுமதி தர மாட்டார். या तो बहुत है जो देरी से आते. ஆனால் இந்த ஸ்கூலில் நிறைய பேர் தாமதமாக வர்றாங்க. சர்வீஸ் करने वाला सबूत बच्चा ज़रूर बाप को प्यारा लग. சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் யார் பாபா சொல்கிறத நடைமுறைப்படுத்தி ஒரு சான்றிதழ் காட்டுகின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு பாபா மிகவும் பிரியமானவர். எனக்கு அந்த குழந்தை ரொம்ப பிடிக்குது. அபி தும் சமஸ்தே ஹோ ஆதி சனாத்தின் தேவி தேவத்தரம் தோ எக் தானா. நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, நாம் இப்போ எங்கிருந்தோம்? ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினை சேர்ந்தவர்களாக இருந்தோம். இன்கா தர்மம் கப் ஸ்தாபன் ஹுவா. இவர்களுடைய தர்மம் எப்பொழுது ஸ்தாபனையாச்சு? ஜராபி கிஸ்கி புத்தி மீ நகி. இது சிறிதளவும் யாருடைய புத்தியிலும் இல்லை. துமாரா புத்தி से भी गड़ी गड़ी खिसक जाती है.
உங்களுடைய புத்தியிலிருந்து கூட அடிக்கடி நழுவி விடுகின்றது. தும் அபி தேவி தேவதா பன்னை के लिए புருஷார்த் கர் ரஹே ஹோ. நீங்கள் இப்போ தேவி தேவதைகளாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கோன் படா ரஹா ஹை, உங்களுக்கு யார் கல்வி கற்பிக்கின்றார்? குத் பரம்பிதா பரமாத்மா, நீங்கள் சுயம் பரம்பிதா பரமாத்மாவை படிப்பு சொல்லித்தராரு. தும் அமரா எக் பிராமன் குல்கை, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இது நம்முடைய பிராமண குலம். டைனாஸ்டி நஹீஹோர், இங்கே வம்சாவளி என்ற பேச்சே இல்லை. எக் தோ சர்வோத்தம் பிராமன் குல்கை, இது சர்வோத்தமமான பிராமண குலம். பாபி சர்வோத்தம் ஹீனா, பாபா கூட சர்வோத்தமராக இருக்கின்றார். ஊஞ்சே தேவும் ஜரூர் உன்கி ஆம்தனி பி ஊஞ்சி ஹோகி, உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதன், ஒரு மனிதன் எவ்வளோ உயர்ந்தவராக ஆகின்றார் அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல வருமானம் கூட கிடைக்கும். உன்கி ஹி ஸ்ரீ ஸ்ரீ கதி, அவர்களைத்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லப்படும். तुमको कहेंगे हमारा बाप भी है, टीचर भी, सद्गुरु भी है, पढ़ा रहा है, கம் ஆத்மாயே. இப்போ நாம் தெரிஞ்சுட்டு நம்முடைய பாபா தந்தையாக டீச்சராக சத்குருவாக இருந்து நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். நாம் ஆத்மாக்கள், அவருடையவர்கள். உன்கோ தோ ஸ்ரீ ஸ்ரீ கத்து, அவரைத்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறுகின்றோம். தும்கோ பி ஸ்ரேஷ்ட பனாத்தா ஹே, உங்களையும் சிரேஷ்டமாக ஆக்குகின்றார். தும் பச்சே சான் தும்கோ ஸ்ரேஷ்ட பனானேவாலா கோன் ஹி, குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம் நம்மை சிரேஷ்டமாக ஆக்கக்கூடியவர் யார். அவர் குச் நகி சமஸ், வேறு எதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கலனாலும் தும் கஹிங்கே அமரா பாபா பாபி ஹே, டீச்சர் பி ஹே, சத்குரு பி ஹே, படா ரஹா ஹே. நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருந்து கல்வி கற்பிக்கின்றார். ஹம் ஆத்மாயே, நாம் அனைவரும் ஆத்மாக்கள். ஹம் ஆத்மாவுக்கு பாப்னி ஸ்மிருதி திலாயா, ஆத்மாக்களாகி நமக்கு பாபா நினைவு கொடுத்திருக்கின்றார். தும் அமாரி சந்தான் ஹோ, நீங்கள் என்னுடைய குழந்தைகள். பிரைட் ஹூட்னா எல்லாருமே நம்ம நாயிகள், பாபா நாயகன். பாப்கோ யாத் பி கர்த்தே, சமஸ்தே நிராகார் பாப், பாபாவை நினைவு செய்கிறீர்கள் என புரிஞ்சிட்டீங்க. இவருக்கு நிராகாரம், எந்த சாக்காரம் இல்லை. ஆத்மா பி நிராகார் ஹி, ஆத்மா கூட நிராகார். ஆத்மா ஏக் ஷரீர் தூசரா லேத்தே ஹி ஃபிர் பாட், ஆத்மா ஒரு உடலை விட்டவுடனே இன்னொரு உடலுக்கு போகுது, அது தன்னுடைய பாகத்தை நடிக்கின்றது. மனுஷ ஃபிர் ஆத்மா கி பதிலே அப்பனே ஷரீர் கோ சமஜ் லேத்தே, மனிதர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக நான் என்றாலே இந்த ஷரீரத்தை தான் நான் என்று நினைக்கின்றார். மை ஆத்மாவும் எக் பூல் ஜாத், நான் ஆத்மா என்பதனை மறந்து விடுகிறார். மை கபி போல்தா நஹீஹூம், ஆனால் நான் ஒரு பொழுதும் மறப்பதே இல்லை. தும் ஆத்மாயே சபி சாலிகிராம், நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், சாலிகிராம்கள். மைஹூ பரம்பிதா மன பரம் ஆத்மா, நான் பரம பிதான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பரம் ஆத்மா. உன்கே பர் கொய் தூசரா நாம் நஹி, பரம் ஆத்மா என்றால் அவர்தான் அனைவரை விட மேலானவர், அவரை விட மேலே வேற யாருமே கிடையாது. தும் ஆத்மாயே சபி ஷாலிகிராம் ஹோ, நீங்கள் எல்லாமே சாலிகிராம். உஸ் பரமாத்மா நாம் ஷிவ்ஹி, அந்த பரமாத்மாவுடைய பெயர் சிவன். ஹோ தும்பி ஐசே ஆத்மா பரந்து சப் சாலிகிராம், நீங்கள ஆத்மாக்கள் தான் அனைவரும் சாலிகிராம். சிவக்கே மந்திர் மே ஜாத்தே வஹாம் பி சாலிகிராம் பௌத் ரஹ், சிவனுடைய கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய சாலிகிராம் வச்சுருப்பாங்க. சிவக்கு பூஜா கர்த்தே तो சாலிகிராம் பி சாத் மே கர்த்தே ஹே, சிவனுக்கு பூஜை செய்யும்போது அது கூட இருக்கக்கூடிய சாலிகிராமுக்கு பூஜை செய்கிறாங்க. தப் பாபா ने समझाया था कि तुम्हारा आत्मा और शरीर दोनों ही पूजा होती है. அதனால் பாபா புரிய வைக்கிறார், உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே பூஜைக்குரியதாக ஆகின்றது. தும் கித்தனை ஊஞ்ச் பந்தி ஹோ, நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவங்களா ஆகிறீங்க. பாபாக்கு தோ குஷி ஹோத்தி, பாபாவுக்கு ரொம்ப குஷி ஏற்படுகிறது. பாப் गरीब होता बच्चे पढ़कर कितना चढ़ जाता है.
ஒரு சில தந்தைகள் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தைகள் படித்து என்ன பண்ணுறாங்க, தானும் உயர்ந்து குடும்பத்தையே உயர்த்துறாங்க. கியா சே கியா பன் ஜாத்தே, என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகிறார்கள். பாப் சாந்தி கித்னா ஊஞ்ச் தே, பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருந்தீங்க, அப் கித்னா ஆர்ஃபன் பன்கே, இப்போ எவ்வளோ அனாதைகளாக ஆகிவிட்டீர்கள். பாப்கோ நஹி ஜான், அப்பா பற்றியே உங்களுக்கு இப்போ புரியல. அபி தும் பாப் கே பனே ஹோ, சாரி விஸ்வ கா மாலிக் பன் ஜாத்தே, இப்போ நீங்கள் தந்தையினுடையவர்களாக ஆகும்போது முழு உலகத்துக்கே தலைவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாபா கத்தே முஜே கத்தோ ஹெவன்லி காட் ஃபாதர். பாபா சொல்கிறார், நீங்கள் என்னதான் ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொன்னீங்க. எக் பி தும் ஜான்தே அபி சொர்க்க ஸ்தாபனா ஹோ ரஹி, இதோ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இப்போ சொர்க்க ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. வஹா கியா கியா ஹோகா எக் சிவாய் துமாரா और कोई புத்தி மீ நஹி, அங்கே என்னென்னலாம் இருக்கும் இது உங்களுடைய புத்தியில் தவிர வேறு யார் புத்தியிலையும் கிடையாது. துமாரா புத்தி மீ அம் விஸ்வக்கி மாலிக் தே, உங்களுடைய புத்தியில் நான் விஸ்வத்துக்கே மாலிக்காக இருந்தேன். அப் பன் ரஹி, இப்பொழுது மீண்டும் ஆகி கொண்டிருக்கின்றேன். பிரஜாபி ஐசே காங்கே அம் மாலிகே, பிரஜைகளோட என்ன சொல்லுவாங்க, நான் மாலிக். எக் பாத்தே தும் பச்சோं की बुद्धि में खुशी रखनी चाहिए, இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தையினுடைய புத்தியில் இருக்கணும், குஷியர். எக் பாத்தே சுன்கர் फिर दूसरों को भी सुनाते हैं, இந்த விஷயங்கள் நீங்கள் கேட்டு மற்றவங்களுக்கும் சொல்லணும். इसलिए सेंटर व म्यूजियम खोलते रहते, அதனால தான் சென்டர் அல்லது மியூசியம் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜோ கலப்பலே ஹுவாத்தா வஹி ஹொத்தாரா, எது கல்பம் முன்னாடி நடைபெற்று இருந்ததோ அதுதான் நடைபெறும். மியூசியம் சென்டர் ஆதி के लिए तुमको बहुत ऑफर करेगी, மியூசியம் திறக்க சென்டர் திறக்க நிறைய பேர் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. फिर बहुत निकल पड़े, அப்போ நிறைய உருவாகும். सबकी हड्डियाँ नरम होती जाती है, அப்போ எல்லாருடைய நரம்புகளும் சாஃப்ட் ஆகிடும். சாரி துனியாக்கு அப் தும் ஹட்டியா நரம் கர்ஜா, முழு உலகத்தில் உள்ளவர்கள் அனைவருடைய நரம்பையும் சாஃப்ட்டு பண்ணும். நரம்பு சாஃப்ட் பண்ணுறோன்னு என்ன அர்த்தம், முதல்லலாம் ஞானம் சொன்ன நிறையா விவாதங்கள் செய்வாங்க. ஆனால் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் வர வர நிறைய குழந்தைகள் உருவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்கும். தும்மாரா யோகமே தாக்கத் கித்னா ஜபர்தஸ்த், ரெண்டாவது உங்களுடைய யோகத்தில் ரொம்ப சக்தி நிறைந்த யோகமாக இருக்கின்றது. பாப்கத்தே தும்மாராமே தாக்கத் பௌத்தை, பாபா சொல்கிறாரு உங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு. போஜன் தும் யோகமே ரக்கர் பனாவோ கிலாவோ து புத்தி இஸ்தரஃப் கிஞ்ச், நீங்கள் யோகா பண்ணி பாபாவுடைய உணவு சமைங்க, யோகத்திலேருந்தே பாபாவுக்கு பரிமாறுங்க, யோகத்திலேருந்தே அவங்கள சாப்பிட சொல்லுங்கள், தானாகவே இந்த பக்கம் வருவாங்க. பக்தி மார்க் குருவோங்கு ஜூட்டாபி காத்தே, பக்தி மார்க்கத்தில் குரு மேலே அவ்வளோ பாவனை இருக்குது. அந்த குரு சாப்பிட்ட எச்சில் கூட என்ன பண்ணுறாங்க, சிஷ்யர்கள் எடுத்து சாப்பிட்றாங்க. தும் பச்சே சமஸ்த பக்தி மார்க்க விஸ்தார்த்தோ பௌத், நீங்கள் குழந்தைகள் புரிஞ்சுட்டீங்க பக்தி மார்க்கம் என்பதே விஸ்தாரமானது. உன்கோ வர்ணன் நஹி கர்ஸ், அதனை நாம் வர்ணிக்க முடியாது. एक बीज व झाड़, இது விதை அது விருட்சம். बीज का वर्णन कर सकता ही, விதையை வர்ணிக்க முடியுமா? बाकी कोई भी बोल पढ़े कि पत्ते गिनती करो तो कर नहीं सके, இந்த கல்பக மரத்தில் எத்தனை இருக்குது இலைகள் இருக்குன்னு யாராவது என்ன சொன்னால் என்ன முடியுமா? आधा पत्ते होती है, बीज तो पत्ते की निशानी दिखाई नहीं पड़ता, இந்த விதையிலிருந்து தான் இந்த இழை வந்ததுன்ட்டு நம்ம இலையை பார்த்து சொல்ல முடியாது. வண்டர்ஹினா, இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். இன்கிபி குதிரத் கஹெங்கே, இது கூட ஒரு குதிரத் நேச்சுரல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜீவ் பரந்து கித்னா வண்டர்ஃபுல் है, अनेक प्रकार के कीड़े कैसे पैदा होता है, இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ விதவிதமான ஜீவ ஜந்துக்கள் என்பது பிறக்கின்றது. பௌத் ஒண்டர்ஃபுல் ட்ராமா, இந்த ட்ராமா ரொம்ப ஆச்சரியமானது.
இஸ்கோ கா ஜாதா ஹை நேச்சர். இதைத்தான் இயல்பு என்று சொல்லப்படுகிறது. எக் பி பனா பனாயா கேல் ஹை. இது கூட ஆனது ஆக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. சத்தியமே கியா கியா தேக்கிங்க. சத்தியத்தில் நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? வக்பி நயி சீஸ் ஹோகானா, அங்கே எல்லாமே புதிய விஷயங்கள் தான். எவ்ரிதிங் நியூ ஹோத்தா, எல்லாமே புதியதாக இருக்கும். மோர் கிலே தோ பாபா ने समझाया उनको भारत का நேஷ்னல் பேர்டு. மயிலில் சொல்லும்போது பாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? இது தேசிய பறவைன்னு சொல்லியிருக்காங்க. क्योंकि कृष्ण की मकुट में मोर पंख दिख. ஏன்னா கிருஷ்ணனுடைய தலை கிரீடத்தில் அந்த மோர்னுடைய இறகுகள் காட்டப்பட்டிருக்கு. मोर और डेल का खूबसूरत भी होता है ना, गर्म में आंसू से होती है, इसलिए நேஷ்னல் போர்டு. அங்கே கர்ப்பம் கூட அந்த பெண்மையிலுடைய ஆனந்த கண்ணீர் குடிச்ச ஆண்மையில் பருகி கர்ப்பம் உருவாகும். ஸோ தூய்மையான கர்ப்பம் உருவாகிறதுனால அது தேசிய பறவைன்னு சொல்லியிருக்காங்க. ஐசே खूबसूरत பட்சி விலாயத் கி தரஃப். அப்படிப்பட்ட ஒரு அழகான பறவைகள் विलायत की तरफ भी. अब तुम बच्चों को सारी सृष्टि आदि मंद का राज समझाते, उनको कोई नहीं जानते. இப்போ நீங்கள் முழு உலகத்தினுடைய ஆதி மத்திய அந்த ரகசியத்தை புரிய வைக்கின்றீர்கள், வேறு யாருக்கு தெரியாது. இந்த அழகான பறவைகள் கூட ஃபாரினில் விரும்புகிறாங்க. போலோ हम आपके परमपिता परमात्मा की बायोग्राफी बताते हैं. நாங்கள் உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் பயோகிராஃபி சொல்கிறோன்னு சொல்லுங்கள். रचता तो ज़रूर उनकी रचना भी होगा. அவர் படைப்பவர்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நிச்சயமாக அவர் ஏதாவது படைத்திருக்க வேண்டும். உன்கி ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி அம் ஜான்தே ஹே. அதனுடைய சரித்திரம் பூகோளம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஊஞ்சித்தே ஊஞ்ச் பேகத் கப் பாப் கா கியா பாட் ஹே அம் ஜான். உயர்ந்திலும் உயர்ந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய பார்ட் என்ன, இதை நாம் தெரிஞ்சிருக்கோம். துனியா तो कुछ भी नहीं. உலகம் ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. ஏ பௌ சீச்சி துனியா, இது ரொம்ப சீச்சி உலகம். இஸ் சமய खूबसूरत में सभी मुसीबत. இந்த நேரம் ரொம்ப அழகாக இருக்கிறது கூட ஆபத்து தான். பச்சியோं को देख कैसे कैसे बहातिर. அழகான பெண்களை பார்த்தானே என்ன பண்ணுறாங்க, அதன் பின்னாடி ஓடுறாங்க. तुम बच्चों को इस विकारी दुनिया से नफरत होनी चाहिए. உங்களுக்கு இந்த விகார உலகத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும். எக் சீச்சி துனியா சீச்சி ஷரீர். இது சீச்சி உலகம், சீச்சி ஷரீரம். हमको तो अब बाप को याद कर अपनी आत्मा को पवित्र बनाना. இப்போ நம்ம பாபாவை நினைவு செய்து ஆத்மாவை பவித்திரமாக ஆக்க வேண்டும். हम सतो प्रधान थे सुखी थे. நாம் சத்தோ பிரதானமாக இருந்தோம், சுகம் நிறைந்தவர்களாக இருந்தோம். அபி தம்மோ பிரதான் பனே து துக்கை ஃபிர் சத்தோ பிரதான் பண்ணா. இப்போ தம்மோ பிரதானமாக ஆகிய காரணத்தினால துக்கத்தில் இருக்கோம். இப்போ மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். தும் சாத்தே ஹோ அம் பதி சே பாவன் பனே. நீங்கள் விரும்புகிறீங்க நான் பதீத்திலிருந்து பாவனமாக ஆக வேண்டும். பல் காத்தே பி ஹே பரந்து பதீத் பாவன். गाते भी है पतित पावन, परंतु नफरत कुछ भी नहीं आते ही. பத்தீத்த பாவன் என்று பாடுறீங்க, ஆனால் எது பத்தீத்த பாவன்னு தெரிஞ்சுக்கணும். கலியுகத்தின் மேலே வெறுப்பு வரணும், ஏன்னா அது பத்தீத்தமான உலகம். அபி தும் பச்சே சமயத்து சீச்சி துனியா ஹே. ஆனால் பாபா நமக்கு புரிய வச்சுட்டாரு, இந்த உலகம் சீச்சி உலகம். நய் துனியாமே हमको शरीर भी गुल मिलेगा. புதிய சரீரத்தில் நமக்கு உடல் கூட மிக அழகான உடல் கிடைக்கும். அபி அமரபுரிக்கு மாலிக் பன் ரஹே ஹே. இப்போ நம்ம அமரபுரிக்கு மாலிக்காக ஆகி கொண்டிருக்கின்றோம். பச்சோங்கு சதைவ் குஷி ஹர்ஷித் முக் ரக்னாஜ். குழந்தைகள் சதா மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். தும் பௌத் ஸ்வீட் சில்ட்ரன் ஹோ. நீங்கள் மிகவும் இனிமையான மாணவர்கள், குழந்தைகள். बाप 500 वर्ष बाद उनकी बच्चों से आकर मिलते. பாபா 5000 ஆண்டுகள் கழித்து குழந்தைகளை சந்திக்கின்றார். तो ज़रूर खुशी होगा. இப்போ கட்டாயம் பாபாவுக்கு ரொம்ப குஷி இருக்கும். हम फिर से आए हैं बच्चों से मिलने.
பாபாக்கு என்ன குஷி இருக்கு? நான் மீண்டும் வந்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தைகளை சந்திப்பதற்கு. अच्छा, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். ஹம் காட்லி ஸ்டூடெண்ட் इसलिए पढ़ाई के नशा भी रहे. நான் காட்லி ஸ்டூடெண்ட், தெய்வீக மாணவன் என்ற அந்த படிப்பின் மீதும் நமக்கு போதை பெருமை இருக்க வேண்டும். अपने कैरेक्टर्स पर भी ध्यान, உங்களுடைய நடத்தையின் மீதும் கவனம் இருக்க வேண்டும். एक दिन भी पढ़ाई मिस नहीं करनी है. ஒரு நாள் கூட நீங்கள் படிப்பை தவறவிடக்கூடாது. देर से क्लास में आकर टीचर भी इंसल्ट नहीं करना. தாமதமாக வகுப்புக்கு வந்து டீச்சரை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இஸ் விகாரி சீச்சி துனியா சே நஃப்ரத் ரக்னி. இந்த விகாரம் நிறைந்த சீச்சி உலகத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும். बाप की याद से अपने आत्मा को पवित्र सतो प्रदान बनाने का पुरुषार्थ करना है. பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மாவை பவித்திரமாக சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். சதே குஷ் ஹர்ஷித் ரஹ்னா, சதா குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். வரதானம். होपलेस में भी होप पैदा करने वाला सच्चा परोपकारी संतुष्ट मनी भव. யார் ஹோப்லெஸ்ஸாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதும் ஹோப் உருவாக்கக்கூடியவர்கள் உண்மையான பர உபகாரிகள். संतुष्टमनी भव. त्रिकालदर्शीबन और आत्मा की कमजोर को परखते हुए, त्रिकालदर्शिயாக ஆகி ஒவ்வொரு ஆத்மாவுடைய பலகீனத்தையும் கண்டறிந்தாலும் उनकी कमज़ोरी को स्वयं में धारण करना वर्णन करने की बजाय कमज़ोरी रूपी कांटों को कल्याणकारी स्वरूप से समाप्त कर देना. மற்றவங்களுடைய பலகீனங்களை சுயம் தாரணை செய்வதோ வர்ணிப்பதோ அதற்கு பதிலாக பலகீனங்கள் என்ற முள்களை கல்யாணக்காரி என்ற ஸ்வரூபத்தில் மாற்ற வேண்டும், முடிக்க வேண்டும். कांटों को फूल बना, முட்களை மலராக மாற்றிவிடுங்கள். स्वयं भी संतुष्ट मणि की समान संतुष्ट रखना. நீங்கள் संतुष्ट मणि की समமாக சந்துஷ்டமாக இருங்கள். और सर्व को संतुष्ट करना, அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். जिसकी प्रति सब निराश दिखाए, எதன் பற்றி உங்களுக்கு ஒரு நிராசையாக தென்படுகின்றதோ ऐसे व्यक्ति व ऐसी स्थिति में सदा के लिए आशा की दीपक जहाना. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்? ஆசையின் தீபத்தை ஏற்றி வையுங்கள். அர்த்தாத் தில் சிக்கஸ்துக்கோ சக்திவான் பனாதேனா. மனக்குழப்பம் அடைந்தவர்களை நீங்கள் சக்திசாலியாக ஆக்குங்கள். ஐசே சிரேஷ்ட கர்த்தேவ் சல்தி ரஹே தோ பரோபகாரி. அப்படி சிரேஷ்டமான காரியத்தை நீங்கள் செய்து இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பர உபகாரி. சந்துஷ்டமணிக்கு வரதான் பிராப்த், அவங்களுக்கு திருப்திமணி என்ற வரதானம் பிராப்தி ஆகின்றது. ஸ்லோகன். परीक्षा के समय प्रतिज्ञा याद आए तब प्रत्यक्षता होगा. பரீட்சை நேரத்திலும் நீங்கள் கொடுத்த உறுதிமொழி நினைவில் இருந்தால் நீங்கள் பிரத்யக்ஷம் ஆகுவீர்கள். अव्यक्त इशारा. அஷரீரி வ விதேகி ஸ்திதி का अभ्यास बढ़ावो. அஷரீரி அல்லது
विदेही என்ற பயிற்சியை அதிகரியுங்கள். सारे दिन में बीच बीच में 1 सेकंड भी मिले. முழு நாளிலேயும் இடையிடையே 1 செகண்ட் கிடைத்தாலும் बार बार विदेही बनने का अभ्यास करते रहो. அடிக்கடி இந்த விதேகி என்ற நிலையில் இருப்பதற்குண்டான பயிற்சியினை செய்யுங்கள். 2-4 செகண்ட் भी निकालो इस बहुत मदद मिलेगा. நீங்கள் காரிய சேத்திரத்தில் இருக்கும்போது இடையிடையே ஓரிரு நிமிஷங்கள் எடுத்து இந்த பயிற்சி செய்தாலும் ரொம்ப உங்களுக்கு உதவி கிடைக்கும். नहीं तो सारा दिन புத்தி चलती रहती, இல்லைன்னா புத்தி நாள் முழுவதும் ஏதாவது சிந்திச்சுட்டே இருக்கும். तो विदेही बनने में टाइम लग जाता. அப்புறம் நம்ம விதேகி ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த நிலை அடைவதற்கு தாமதமாயிடும். और अभ्यास होगा तब चाहो उस समय विदेही. நீங்கள் அடிக்கடி அபியாசம் பண்ணிங்கன்னா அப்போ எப்போ அந்த நிலையில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ உடனே அந்த நிலையில் இருக்கலாம். क्योंकि अंत में अब अचानक होना, ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். तो अचानक की पेपर में एक विदेपिन का अभ्यास बहुत आवश्यक है. திடீர்னு வரக்கூடிய இந்த சோதனை தாள்களில் நான் விதேகி என்ற அபியாசம் அனுபவம் மிக மிக அவசியமானது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி
பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். முரளி